ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். மீன் குழம்பு நம்ம நிறைய மெத்தடில் செய்யலாம். இன்றைக்கி நான் என்ன மெத்தடில் மீன் குழம்பு செய்ய போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: மீன், பூண்டு, வெந்தயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புளி, தக்காளி, சின்ன வெங்காயம், குழம்பு மிளகாய்த்தூள், தேங்காய் துருவல், உப்பு, எண்ணெய். வாங்க நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு 2 லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது நீங்கள் குழம்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் தாளிப்புக்காக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் இல்லாமல் ஒரு லோ ஃப்ளேமில் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா வெந்தயம் கருகாமல் நமக்கு பொரிஞ்சு வரும். அப்படி இல்லைனா கருகிருச்சுன்னா கசப்பு எடுக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு அதை பொரிய விட்டுக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா 100 கிராம் சின்ன வெங்காயம் தோல் எடுத்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நல்ல ருசி கொடுக்கும் நமக்கு. ஒரு 6 பல் பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக நமக்கு வதங்கிரும். சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு வதங்கணும்னு இல்லை, நமக்கு சாஃப்டாக அது குக் ஆனால் போதும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கினதும் இதில் நம்ம மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி தனியா மிளகாய் ரெண்டுமே சேர்த்து அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் தான். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். வெங்காயம் தக்காளியோடு நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணிக்கு பதிலாக நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி அந்த புளி சாறை மட்டும்தான் நம்ம சேர்த்து வதக்க போகிறோம். மிளகாய்த்தூள் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம புளியை நல்லா கரைச்சிட்டு அது ஒரு 2 கப் அளவு நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். புளி கரைசல் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கி விடுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காம இது நல்லா நமக்கு கொதிச்சு வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா கொதிச்சு வரும். இது கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, கீரி வச்சுருக்க 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா இது கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிருவோம். 1 கப் தேங்காய் துருவல் கூட ஒரு 4-5 சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து அரைக்கும்போது கொஞ்சம் வாசனையாகவும் குழம்பு நல்ல ருசியாகவும் இருக்கும். இப்படி அரைச்ச இந்த தேங்காய் துருவலை நான் வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நம்மளோட குழம்பு நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் தண்ணியும் மிக்ஸி ஜாரில் இருந்த தண்ணி 1 கப்பும் சேர்த்து 2 கப் அளவு நான் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம குழம்பு நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் இதில் மீன் சேர்க்குறேன். தேங்காய் பாறை மீன் நான் சேர்த்துருக்கேன். மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இஷ்டப்பட்ட மீனை நீங்கள் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப இதை கரண்டி வச்சு ரொம்ப கிளறி விடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப நேரமும் கொதிக்க விட வேண்டாம். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் மீன் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம மீன் நல்லா வெந்திருக்கும். இந்த டைம் நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காயை நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக நீங்கள் அந்த பாத்திரத்தை நம்மளோட கடாயை மட்டும் ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க.
ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு அது நல்லா கொதிச்சு வரும். சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்மளோட சுவையான வாசனையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே சிம்பிள் மெத்தடில் மீன் குழம்பு செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.